செவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் மச்சானை கூப்பிட்டு என் பொண்டாட்டி சூப்பராக ஷவர்மா பண்ணுவான், இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி தருவா பாருங்கன்னு எங்கள் ஆள் சொன்னதுனால சரி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோன்னு இந்த ஈஸ்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி நல்லா உருட்டி ஊறட்டும், அப்போ தான் நல்லா உப்பி சாஃப்டாக வரும்னு அதை வச்சாச்சு. அப்புறம் சிக்கன் 65க்கு மசாலா தடவலான்னு வேறு ஏதோ ஒரு பொடியை போட்டு மசாலா தடவி அதை வேறு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இதை திறந்து பார்த்தா உப்பவும் இல்லை கொண்டாடவும் இல்லை. எப்படி உருட்டி வச்சேனோ அப்படியே இருந்து அதிலே மனசு கஷ்டம் ஆகி இனி சவர்மானா ஒன்றும் வராது அப்படின்னு மனசை தேத்திட்டு சரி இந்த மயனீஸ் பண்ணோன்னு அது சூப்பராக இருந்துச்சு. சரி சிக்கன் 65 நெக்ஸ்ட்டு பொரிப்போன்னு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்தால் மசாலாவே இல்லை, வெறும் சிக்கனாக வந்து இருந்தது. எங்கடா எங்கே இருந்தால் மசாலாவை கண்ணா எல்லாம் சட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு. சரி நான் எங்கிட்ட போடுவோம் ஒழுங்காக வரட்டேன்னா நான் நல்லா தான் வந்தது. நான் மாதிரி இல்லாட்டி கூட சப்பாத்தி ரொட்டி மாதிரி வந்துச்சு. சரி பேஸ் ஓகே தான், உள்ள ஸ்டஃபிங்கை போட்டு எதாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மயனீஸ் சூப்பராக வந்தது. சரி மயனீஸை நிறையா உள்ளே போட்டு இந்த சிக்கனு அதை வந்து உதுத்து போட்டு கொஞ்சோண்டு ஆனியனை மட்டும் உள்ளே போட்டு சாட் மசாலா இதெல்லாம் போட்டு கையில் எடுத்து கொடுத்துட்டேன். இதான் மச்சா ஷவர்மா, நம்பி தான் ஆகணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்கள்ட்ட போய் கொடுத்த உடனே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லவே மாட்டேன்.